அலஃபன்ஸ் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ் தானே ஆலியா சம்டைம் ஹைட் ஹர் ஃபீலிங்ஸ் இன் ரஷ்யன் அனிமியோட சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமியோட ஸ்டோரி லைன்ஸ் நம்ம வேற ரோலில் போவோம். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் லவ் அனிமே போடுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால உங்களுக்காக தான் எடுத்து வந்திருக்கேன். அண்ட் இந்த அனிமியில் சில சீன்ஸ் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வளரும் பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இந்த அனிமோட ஸ்டார்டிங்ல சீரன் அகாடமில அலிசா மிக்கலே கோச்சோன்னு ஒரு பாப்புலரான பொண்ணு இருக்கா. இவ ஸ்டடீஸ்லயும் சரி ஸ்போர்ட்ஸ்லயும் சரி எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட்ல இருக்கா. அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட் கவுன்சில ஒரு முக்கியமான மெம்பரா இருக்கா. ஆண்டான்னு சொல்லிட்டு செகண்ட் இயர் படிக்கிற பையன் இவ்வளவு வழியை மறைச்சு பேச ஆரம்பிக்கிறான். உன்னை பத்தி நான் உன்னோட சிஸ்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பல இருந்து உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு மதியம் என்னோட லஞ்ச் சாப்பிட வரியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். சாரி நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். சரி பரவாயில்ல நம்ம நம்பர் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்கறான். அதுக்கு ஆலியாவும் எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல, இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை, நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த இடத்துல இருந்து அப்படி கிளம்புறா. இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பொண்ணுங்களுக்கு மத்தியில் ரொம்ப பாப்புலர் பையன் தான் ஆகணும். கிளாஸுக்கு வந்து இவ்வளவு நம்ம ஹீரோ பார்த்து குட் மார்னிங் சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். கடுப்பான இவ்வளவு நம்ம ஹீரோ வெட்டி உதைக்கிறா. அதுல நம்ம ஹீரோ ஏஞ்சிடறா. ஏன்னா நீ மறுபடியும் அனிமி பாத்தியா அப்ப சொல்லிட்டு அவளும் கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமாப்பா லைட்டா பார்த்தேன் அப்ப சொல்லிட்டு சொல்றான். நீ எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்ப சொல்லிட்டு அவளும் நம்ம ஹீரோ திட்டுறா. என்ன பண்றது நேற்று அனிமி பார்த்து முடிக்கிறதுக்கு 1 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அனிமி பத்தி நான் ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்தேன். ஃபீட்பேக்கா அது எப்படி பண்ண அப்ப சொல்லிட்டு அவளுக்கு ஆன்லைன்ல இந்த மாதிரி அனிமி ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்களே அவங்க எல்லாம் கூப்பிட்டு இதை பத்தி நான் 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தேன். இதை பார்த்து அவளும் அடக்கி இருக்கு ஆக மொத்தம் நீ நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்குறா. யாரை பார்த்து இருக்குங்கிற அனிமையில எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ புகழ்ந்து பேசிட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஏன்னா ஆலியா எனக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நீ தான் ரொம்ப அழகா இருக்கு அப்படி சொல்லிட்டு அவள் ரஷ்யன்ல சொல்றா. கொஞ்சம் ஒரு இப்போ என்னை பார்த்து நீ என்ன சொன்ன அப்படி சொல்லிட்டு அவனு கேட்கறான். ஒன்றும் இல்லையே நீ ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன்னு சொல்லிட்டு மாத்தி சொல்லிடுறா. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. ஆலியா நான் கேட்கறேன் தப்பா நினைச்சுக்காத உங்ககிட்ட கெமிஸ்ட்ரி புக் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஏன்னா என்னோட புக்கை நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஆலியாவும் என்கிட்ட ஒன்று தான் இருக்கு வேணா என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளாஸ் கவனிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனுக்கே தூக்கம் வந்துருது. அப்ப சாரும் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காரு. அந்த நேரம் ஆலியாவும் நம்ம ஹீரோட இடுப்புல குத்திடுறா. அம்மா ஒரு இப்ப என்ன கொஸ்டின் கேட்டாரு அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆலியாவும் நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்றா. ஆனா சாரும் அதை தப்புன்னு சொல்லிடுறாரு. அடுத்து நம்ம ஆலியாவும் கேட்கிறாரு. அவ அது கரெக்டான பதிலே கொடுத்துடுறா. உன் பக்கத்துல தானே இருக்கா அவளை பார்த்து நிறைய விஷயம் நீ கத்துக்கணும் உட்காரு அப்ப சொல்லிட்டு திட்டிட்டு உட்கார வைக்கிறாரு. எதுக்காக நீ எனக்கு தப்பா சொல்லி கொடுத்த அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவர் எந்த கொஸ்டின் கேட்கறான்னு சொல்லிட்டு உனக்கு காமிச்சேன் அவ்வளவுதான் அப்ப சொல்லிட்டு அவளும் சொல்றா. அப்புறம் எதுக்கு நீ நம்பர் 2 பாயிண்ட் பண்ண அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்பதான் நீ என் கணக்கு கியூட்டா தெரியும் அப்ப சொல்லிட்டு ரஷ்யன் சொல்றா. இப்ப நீ என்ன சொன்ன அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ நீ ஒரு முட்டாள்னு சொன்ன. ஆனா நம்ம ஹீரோக்கும் இவ பேசுற ரஷ்யன் லாங்குவேஜ் நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவ எதுக்காக என்னை பார்த்து கியூட்டுன்னு சொன்னா அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நீ ஒரு குழந்தை மாதிரி வைக்கப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யன்ல சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ இந்த இடத்துல யாரு குழந்தைன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான். ஏன்னா நான் எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கும்போது எங்க தாத்தா வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுல ஒரு ரஷ்யன் பொண்ணு இருந்தா அந்த டயத்துல நான் அவ கூட தான் விளையாடுவேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ரஷ்யன் லாங்குவேஜ் நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டில் எனக்கு அந்த லாங்குவேஜ் இப்போ வரைக்கும் நல்லாவே தெரியும் அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இதை நான் எப்படி சொல்றது என் பக்கத்துல உட்காந்துருக்காளே ரஷ்யன் அழகி அவளோட ஃபீலிங்ஸ் மறைக்கிறதுக்காக அவர் ரஷ்யன் லாங்குவேஜ் மட்டும் தான் யூஸ் பண்றா. இவ சொல்ற விஷயம் எனக்கு புரியும் சொல்லிட்டு அவட்ட போய் சொன்னா அவ எப்படி ரியாக்ட் பண்ண சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கறான். கடைசியில் வேணாம்னு சொல்லிட்டு விட்டுறான். இப்போ ஆலியாவும் ஏன் இப்போ நீ ஸ்கூலுக்குள்ள மொபைல் ஃபோன் யூஸ் பண்ற நீ ஸ்கூல் ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டாக செயல்படுற. நான் பிரேக் டயத்தில் தான் யூஸ் பண்றேன் அதனால இதெல்லாம் ஸ்கூல் ரூல்ஸ்ல வரும் அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றேன். நீ ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ட்டே சொல்ற பத்தியா அப்பாட ஒரு வழியா எனக்கு எஸ்ஆர் சுக்கியாமி கிடைச்சிட்டா அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷமாக. ஆலியாவும் எவா சொல்லிட்டு போனை வாங்கி பாக்குறா. அது ஜாப்பனீஸ் மெத்தாலஜில வர சுக்கியாமி மூன் கார்டு. ஆமா அவளுக்கு ஏன் பிளாக் ஹேர் இல்லாம சில்வர் ஹேர் இருக்கு அப்போ சொல்லிட்டு அவளும் கேட்கறா. உனக்கு இதை பத்தி தெரியாதா அது மூணுக்கு மேட்சிங்கா இருக்கிறதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்காங்க. நீ அனிமே பத்திலாம் தெரிஞ்சுக்க வேணாம் ஆனா இவ எவ்வளவு அழகா இருக்குன்னு பத்தியா அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றேன். எனக்கும் சில்வர் ஹேர் தான் இருக்கு அப்புறம் நீ எனக்கு கிஸ் பண்ண பாக்குறியா அப்ப சொல்லிட்டு ரஷ்யன்ல கேக்குறா. நீ மறுபடியும் இப்ப என்ன சொன்ன அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க. நீ ஒரு அனிமே லூசுன்னு சொன்ன போதுமா அப்ப சொல்லிட்டு அவளும் கேட்கறா. உனக்கு அனிமையை பத்திலாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அனிமையை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்கான். ஆனா அவளும் நம்ம ஹீரோ மொக்க பண்ணி விட்டுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர் எல்லாம் வராங்க. அங்க இருக்கிற எல்லாரோட கவனமும் அவங்க பக்கம் திரும்புது. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் கோஜோ சின்பாய் ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்கள பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. இப்படி உங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கப்பே மிஸ் ஆச்சுக்கா நான் இந்த சீட்ல உட்காந்து சொல்லிட்டு அவளும் கேட்கறா. எனக்கு பிரச்சனை இல்லை டே உங்களுக்கு அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறான். எங்களுக்கு இந்த பிரச்சனையும் இல்லை. அவளும் நம்ம ஹீரோவை பார்த்து நான் ஆர்டர் பண்ணிருக்க ரேமன் தான் நீனும் ஆர்டர் பண்ணிக்கான்னு சொல்லிட்டு கேட்கறா. அப்புறம் உனக்கு அந்த மாதிரி ஸ்பைசியா இருக்க ரேமன் தான் பிடிக்குமான்னு சொல்லிட்டு நான் அவளும் கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு ரேமன் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ரேமன் சாப்பிட நான் வாரம் வெளில போவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இது ரொம்ப நல்லாவும் இருக்கு அதுவும் இல்லாம ஸ்பைசியா இருக்கும்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல கொஞ்சம் சில்லி ஆயில் சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றா. அதையும் சேர்த்துட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. நீ இப்படி பண்றது தப்பு உன்னோட சொந்த விருப்பத்துக்காக நீ ஸ்டூடெண்ட் கவுன்சில் பவரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸான்னு சொல்லிட்டு ஆலியாவும் கேட்கறா. அதுக்கு அவளும் எனக்கும் இவனுக்கும் சின்ன வயசுல இருந்து பழக்கம் நானும் இவனுக்கு கிண்டர் கார்டன்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறோம். அப்புறம் நம்ம ஹீரோ நீங்க 2 பேரும் இந்த அளவு க்ளோஸா பேசுறீங்க அப்பனா நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா நானும் ஆலியா கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றான். ஆனா அதுக்கு ஆலியாவும் நீ எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் அதனால எனக்கு எந்த விதமான ஃபன் கிடைக்க போறது இல்லை அப்படி சொல்ற. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா அவளும் கிட்ட நிற்கிறத பார்த்து ஆலியாவும் லைட்டா ஜலஸ் ஆவறா. மசாஜ்க்கா உனக்கு நான் ஒரு ஆஃபர் பண்ணியிருந்தேன் ஸ்டூடெண்ட் கவுன்சில சேர்றத பத்தி எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நீ மட்டும் ஸ்டூடெண்ட் கவுன்சில சேர்ந்து என் கூட அலிசா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவளும் கேட்கறா. ஆனா நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுறான்.
அசாசிக்கா பார்க்கறதுக்கு வேற நார்மலா இருக்கலாம், ஆனா வேலைன்னு வந்துட்டா ரொம்ப சீரியஸா இருப்பான். அப்ப சொல்லிட்டு அவளும் சொல்றா, அது எனக்கும் தெரியும். அப்ப சொல்லிட்டு அவளும் ரஷ்யன்ல சொல்லி சமாளிக்கிறா. அப்ப ஆலியாவும் உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, இதுல என்ன இருக்கு, நீ கூட என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நீ கேர்ள் ஃப்ரெண்ட் நான் சொன்னேன், ஆமா கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம், இதுல என்ன இருக்கு அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறோம். அதுக்கு ஆலியாவும் சரி ஓகே எனக்கு ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூம்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறா. போகும்போது ஆலியாவும் சிரிச்சுக்கிட்டே போறா. அப்படியே நமக்கு பாஸ்ட்ல நடந்த ஒரு சீன் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பாஸ்ட்ல அந்த சின்ன பொண்ணுக்காகவே ரஷ்யன் லாங்குவேஜ் எல்லாம் கத்துருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோட லைஃப்ல அவன் ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பொண்ணே இவதான். இவளுக்காக தான் ரஷ்யன் லாங்குவேஜ் அப்பயே வெறித்தனமா கத்துக்கிட்டா நம்ம ஹீரோ. இப்போ அதை கத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம், அவளோட பேர் கூட இப்போ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நம்ம ஹீரோ அன்னைக்கு கிளாஸ் ரூமுக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துடுறான். அப்படியே கிளாஸ் ரூமே க்ளீன் பண்ணி வைக்கிறான். அப்போ ஆலியாவும் கிளாஸுக்கு வர, ஏன்னா இன்னைக்கு நீ கிளாஸுக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டு அப்புறம் எனக்கு பனி பெய்ய கூட வாய்ப்பு இருக்கு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கலாய்ச்சி விட்டுறா. அப்போ நம்ம ஹீரோ உன்னோட சாக்ஸுக்கு என்னாச்சு, எங்கேயாச்சும் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு கேட்கறான். குறுக்க ஒரு ட்ராக் போனுச்சு, அது என் மேலே சேர் அடிச்சுன்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. அதுக்கு தான் ரோட்டை பார்த்து நடந்தா இந்த மாதிரி தப்பு நடந்திருக்காது. அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றா, என் மேலேயே கொஞ்சம் தப்பு இருக்கு, நீ உனக்கு கவலைப்படாத, என்கிட்ட ஸ்பேர் சாக்ஸ் இருக்கு. அப்போ சொல்லிட்டு அவளும் சொல்றா, சரி நீ ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் சேர போறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறா. இப்போ ஏன் இதை என்கிட்ட கேட்கற, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. கண்டிப்பா நான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் சேர போறது இல்லை. இதை கேட்ட இவன் லைட்டா வருத்தப்படுறா. அப்படியே அவன் சாக்ஸ் கழட்டும் நம்ம ஹீரோ வைக்கப்படுறத பார்த்துட்டு என்னோட லாக்கர் தான் என்னோட சாக்ஸ் இருக்கு போய் எடுத்துருவான்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்து அப்படி நீயே காலில் போட்டுவிடு அப்போ சொல்லிட்டு ஆலியாவும் சொல்றா. கேட்ட நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நீ பண்ண வேலைக்கு இது நான் கொடுக்குற ஒரு ரிவார்டா எடுத்துக்க அப்போ சொல்லிட்டு அவளும் சொல்றா. அதோட எனக்கும் இது ஒரு ரிவார்டு தான் அப்போ சொல்லிட்டு ரஷ்யன்ல சொல்றா. ஏன் இவ இவளோட ஃபீலிங்ஸை மறைக்கிறதுக்காக ரஷ்யன் லாங்குவேஜ் யூஸ் பண்றா, ஒருவேளை வேற ஏதாவது காரணம் இருக்குமா இல்லை இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஆலியாவும் கேட்கறா. நீ ஏதோ சொன்னி அதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ சொல்ல, ஓ அதுவா நீ ஒரு முட்டாள்னு சொன்ன, சரி பரவாயில்ல விடு நானே சாக்ஸை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. நீ வாக்கு கொடுத்தது மாறக்கூடாது, நானே போட்டு வரேன். என்னைய முட்டாள்னு சொன்ன, எனக்கும் சில மான மரியாதை இருக்கு. நம்ம ஹீரோ தெரியாம அந்த இடத்த தொட்டுறான். அவன் நம்ம ஹீரோட மூஞ்சில தூக்கி விட நம்ம ஹீரோ அந்த இடத்துல பறந்து போய் விழுவுறான். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொல்லி அவர்கிட்ட நான் எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் ஃப்ரெண்டும் ஒரு பதில் சொல்ல, இதை விட்டு வர வழி இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆலியா ஒரு நிமிஷம் இவன் கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போறீங்க பருவட்டுன்னு சொல்லிட்டு ரஷ்யன்ல கேட்கறான். நான் பண்ணதுக்கு நான் மன்னிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாரி கேட்கறான். எனக்கு உன் மேல கோவலாம் இல்லை, ஆனா உனக்கு கிக் பண்ணினே அது உனக்கு வலிக்குதான் சொல்லிட்டு கேட்கறா. இல்ல நீ அப்படி பண்ணதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அதனாலதான் என்னால அந்த இடத்த பார்க்க முடிஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் நீ அதை பார்த்துட்டியா, ஆமா நான் பார்த்துட்டேன், நான் தெரியாம பார்த்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனுப்பி கேட்கலான்னு வர, அப்ப நம்ம ஆலியாவும் நம்ம ஹீரோட மூஞ்சில ஒரு பஞ்சை கொடுத்து நம்ம ஹீரோ பார்க்க விட்டுரு. நம்ம ஹீரோ ரஷ்யன்ல திட்டி விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். நான் பண்ணது தப்பு தான் என்ன மன்னிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கான். அப்படியே அவங்க பேர் ஓடி பிடிச்சி விளாண்டு இருக்க, அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே இவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. இதுக்கு மேலே ஓடுறதுக்கு இவங்க 2 பேருமே ஸ்டாமினா இல்லை. அப்புறம் நம்ம ஹீரோவும் நான் அப்படி பண்ணதுக்கு நான் மன்னிச்சிடாலையான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறான். அவளும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுறா. பிரின்சஸ் ப்ளீஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஜூஸ் கேன் எடுத்து கொடுக்குறான். எதுக்காக இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆலியாவும் கேட்கறான். மன்னிப்பு கேட்குற விதமாக தான் கொடுக்குறேன் அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இல்லை எனக்கு வேண்டாம், நான் இதை உனக்காக தான் வேண்டாம் வந்து உனக்கு பிடிக்கணும் அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறா. உனக்கு இது வேணுமா சொல்லிட்டு ரஷ்யன்ல கேட்க ஆரம்பிக்கிறா. ஆஹா அப்படின்னா இது ஒரு இன்டெரக்ட் கிஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிற மனசுக்குள்ள. நம்ம ஹீரோ வெளிப்படைய கேட்க மனசு இல்லாம இப்போ நீ என்கிட்ட என்ன கேட்டேன்னு சொல்லிட்டு கேட்கறான். அவளும் வழக்கம் போல மாற்றி சொல்லிட்டு சிரிக்கிறா. உனக்கு தான் ஒன்றும் தெரியாது அப்போ சொல்லிட்டு ரஷ்யன்ல சொல்றா. அதை கேட்ட நம்ம ஹீரோ எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு மனசுக்குள்ளே கதறான். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் தான் கதை சும்மா வேற லெவலில் போகும், மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் இந்த என்னோட மோஸ்ட் ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.